ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள கேது, 2ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல புதன், 12ஆம் இடத்துல சூரியன், குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சுக்கிரன் 2ஆம் இடத்துல நீச்ச நிலையில அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் செவ்வாய் பாருங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் செவ்வாய் பாருங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் சூரியன் உங்க ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ள அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதன் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரையும் 12ஆம் இடத்துல குருவோட இருக்கிறார். அப்ப பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரையும் உங்க ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்துல குருவோட இருப்பதனால கௌரவ அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவ பதவிகள் தேடி வரும். திடீர் பதவிகள், உயர் பதவிகள் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தாலும் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, சூரியன் ராசிக்குள்ள கேது நோக்கி வராது. அப்போ ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, இந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரையுமே பாருங்க ரொம்ப விழிப்பாக இருக்கணும். முக்கியமாக ஆகஸ்ட் 20 to 23 இந்த நாட்களில் கேதுவோட நெருக்கமாக இருக்கிறதுனால, இந்த ஆகஸ்ட் 20 to 23 இந்த தேதிகளில் பாருங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாரையும் எளிதில் நம்பக்கூடாது. ஒரு கும்பல் கூட்டத்தில் போகக்கூடாது. தேவையற்ற வழக்குகள் வரும் அப்படின்லாம் சொல்லலாம். திடீர் கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் ஒரு 20 to 23 இந்த நாட்களில் யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது. அதே போல் ஏதாவது வீடு கட்டணும், இடம் வாங்கணும், ஏதாவது பிள்ளைகளுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கட்டாயம் செய்யலாங்க. இந்த மாதம் புது செலவுகள் உங்களுக்கு வரும் அப்படின்லாம் சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக பாருங்கள், உங்கள் ராசிக்கு அதிபதி கேதுவோட நெருக்கமாக இருக்கிறதுனால குலதெய்வ பூஜை பண்ணுறது, சமயபுரத்து அம்மனை வணங்குறது, மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி கேதுவோட நெருக்கமாக இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, கரண்டு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் பெரிய பாதிப்புகள்ங்கிறது இருக்காது. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி கேதுவோட நெருக்கமாக இருக்கிறதுனால பாருங்கள் தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற சிக்கல்கள், வழக்குகள் இதெல்லாம் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் ஆகஸ்ட் 20 to 23 இந்த 4 நாட்களும் ரொம்ப உஷாராக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. அதே போல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றது, இது போன்ற பிரச்சனை இருக்குங்க. ஆகஸ்ட் 20 to 23 இந்த நாட்களில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதே போல் சுக்கிரன் இந்த மாதம் 2ஆம் இடத்துல இருக்கிறார். பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஒன்றும் யோகாதிபதி இல்லை. அவர் ஒரு வகையில் உங்களுக்கு பாவர் தான். அவர் 3ஆம் அதிபதி நீச்சம் இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பாருங்கள் சிறப்பை கொடுக்கும். மேலும் நல்ல 2ஆம் இடத்துல நீச்சக்கரங்கிறதுனால வராத பணம் எல்லாம் வந்து சேரும். அவரே 10ஆம் அதிபதிங்கிறதுனால தொழில் மூலம், பேச்சு மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மேலும் பாருங்கள் 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது காதல் கைகூடும். புது நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். புது தொழில் பார்ட்னர் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிரயாணம் மூலம் உங்களுக்கு லாபம் தரும். வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். முக்கியமாக ஒரு சிலருக்கு திடீர்னு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். இப்படி நல்ல ஒரு செய்திகளை சுக்கிரன் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லலாம். அதே போல் செவ்வாய் பாருங்க இந்த மாதம் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பார். செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால புது இடம் வாங்குறது, புதுசாக வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணுறது, இது போன்ற அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் ஆகஸ்ட் 20லேருந்து 25 தேதி வரையும் விழிப்பாக இருக்கணும். அது வேற. இருந்தாலும் உங்களுக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானம் ஏறுவது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். புது நண்பர்கள் சேர்க்கை, புதிய பொருள் வாங்கக்கூடிய யோகம், புது சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள், தந்தையார் வழி மூலம் ஆதாயம், வெளியூர் வெளிநாடு மூலம் யோகம், இப்படி நிறைய நற்பலன்களை பார்க்க முடியும். இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்புங்க. அவரே பூமிக்காரங்கிறதுனால பூமி சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும்.
அதே போல் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் யோகத்தை கொடுக்கும். அதே போல் அதிகார பதவியில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். அப்போ இந்த மாதம் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. அதே போல் புதன் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2க்கும் 11க்கும் உடையவர். பாருங்கள் உங்களுக்கு தனாதிபதி அவர் தான். அவரே இந்த மாதம் பாருங்கள் ஆகஸ்ட் மாதம் ஒரு 22ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிக்குள்ளே வரார். இந்த புதன் 2ஆம் அதிபதிங்கிறதுனால ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை, பல்லில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பேச்சினால பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகள் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதம் யார்ட்டையாவது பணம் கொடுத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுங்க. கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருந்தால் ஆதாரம் இல்லாமல் கொடுக்கக்கூடாதுங்க. அதே போல் குடும்பாதிபதியோட கேது நெருக்கமாக இருப்பதனால குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணுங்க இந்த மாதம். பாருங்கள் சிம்மராசிக்காரர்கள். அதே போல் லாபாதிபதி கேதுவோட நெருக்கமாக இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது நீங்கள் யாராவது ஒருத்தரை விரும்புகிறீங்க அப்படின்னா அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது திடீர் பிரச்சனைகள் வந்து 2 பேரும் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். எப்போனா இந்த ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் பாருங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை விரும்புகிறீங்க, இல்லைன்னா ஒரு பையனை ஒரு பொண்ணு விரும்புது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் கவனமாக இருக்கணும். அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கேது ராசிக்குள்ளே என்னைக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து புது கடன், ஆரோக்கியத்தில் பிரச்சனை, எங்கே போனாலும் கடன், அதே போல் பாருங்கள் தேவையற்ற வழக்குகள் இதெல்லாம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் அஷ்டம சனி நடக்குது. 7.5 சனி 7 வருஷம் செய்யத்த அஷ்டம சனி 2.5 வருஷத்தில் செய்யுமா? அந்த அளவுக்கு கடுமையான பலன்கள். வாழ்க்கையில் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலை, வாழ்க்கையை புரட்டி போட்டுடுச்சுங்க அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இந்த அஷ்டம சனியில். பிறப்பு காலத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்திருந்தால் இந்த காலகட்டங்கள் ஒரு மோசமான காலகட்டங்களாக இருந்திருக்கும். இப்போ 1.5 வருஷமாக இந்த அஷ்டம சனி அன்னைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து பல கடுமைகளை பார்த்துருப்பீங்க. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு விடுதலை அப்படின்னா பாருங்கள் இந்த 2027 ஜூனில் இருந்து தான். ஒரு 50% யோகம் அப்படின்னா இந்த 2026 நவம்பருக்கு அப்புறம். ஏன் அப்படின்னா 2026 நவம்பர் கடைசியில் உங்களுக்கு ராசியை விட்டு கேது போயிடுவார் 12ஆம் இடத்துக்கு. அதே போல் அஷ்டம சனி 2027 ஜூனில் அஷ்டம சனி முடிஞ்சிடும். அப்போ 2027 ஜூனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அதிகார யோகம், ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்திலே வரும். ஆகஸ்ட் 2, 3, 4 இந்த தேதிகளில் வரும். அதே போல் ஆகஸ்ட் 29, 30, 31 இந்த தேதிகள்லையும் வரும். அப்போ சந்திராஷ்டம தினங்களில் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஆகஸ்ட் 1, 2, அதே போல் ஆகஸ்ட் 8, 9, 10, ஆகஸ்ட் 13, 14, ஆகஸ்ட் 17, 18, 19, அதே போல் ஆகஸ்ட் 25, 26, 27, 28, 29 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் சிம்மராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.